நாம இங்க பேசக்கூடிய அதே நேரத்தில் இந்த கேள்வியில நீங்க கேட்கலன்னாலும் மோடி தலையிட்டு அமித்ஷா தலையிட்டு நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு 2 பேருடைய ஆதரவுல ஒன்றிய அரசு இருக்கு. நிதிஷ்குமாருக்கு துணை ஜனாதிபதி கிடைக்கல. இப்ப நிதிஷ்குமார் தோல்வி அடைவார் அப்படின்னு ஒரு ரகசிய போலீஸ் கணிப்பு வருது. அவங்க கட்சிக்கு அதிகமான ஆதரவு இருக்காது. போன முறை மாதிரியே பிஜேபி அதிகமான இடங்களில் வெற்றி பெறும். அப்ப அந்த ரிப்போர்ட்டை வச்சு ஏற்கனவே பிஜேபி மந்திரிகளா இருக்கக்கூடிய பீகார் மந்திரிகள் தெளிவா என்ன சொல்றாங்கன்னா, நிதிஷ்குமாருக்கு உறுதிமொழி கொடுக்காதீர்கள். அமித்ஷாவும் மோடியும் தெளிவா இன்னைக்கு நேற்று நடந்த கூட்டத்தில் கூட என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதுல முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிக்க போவதில்லை, வெற்றி பெற்று வந்த பிறகு பார்த்துடலாம். பீகாரினுடைய பழைய தேர்தலோடு போது முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிச்சு அந்த ஜாதி வாக்குகளை வாங்குகின்ற பழக்கம் மாறி இந்த பக்கமும் அந்த பக்கமும் கூட்டணிக்கு இவங்க போயிடுவாங்கன்ற பலகீனத்தை எல்லாம் தள்ளி வச்சுட்டு ஸ்டெடியா இந்த தேர்தலை மேற்கொள்கிறார்கள். அது இந்தியா கூட்டணிக்கு பலம், மோடியினுடைய கூட்டணிக்கு பலம் இல்லை. என்ன காரணம்னா, நிதிஷ்குமாருடைய கட்சி தேய்ந்து வருகிறது என்று நிர்வாக அமைப்பை சார்ந்தவர்களே தெரிந்த காரணத்தினால இதை பார்கெயின் பண்ணி பிஜேபியிடமிருந்து முதலமைச்சர் வேட்பாளராக தன்னை அறிவித்து விடுவாரோ நிதிஷ்குமார் என்ற ஒரு கவலை அந்த கூட்டணிக்குள்ள அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் சரி செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கு. அநேகமா தேர்தலில் 14ஆம் தேதிக்கு பின்பு ஒரு பெரிய மாற்றம் வரும்னு நேற்று மோடி அவர்கள் பேசியிருக்காரு. அவர் பேசுறதுக்கு பழைய வரலாறு எடுக்கிறாரு. கர்பூரி தாகூர்னுடைய வரலாறை சொல்லி இந்த நாள் வரைக்கும் வராங்க. அதுல எஸ்சி எஸ்டி ஆட்கள்ல நிறைய பேரை காங்கிரஸ் கட்சி வெளியே அனுப்பிவிட்டதுன்னு ஒரு வரலாற்று பொய்ய சொல்லியிருக்கிறாரு. கர்பூரி தாகூர்னுடைய இடஒதுக்கீட்டுக்கு பின்பு காங்கிரஸ் தன்னுடைய நிலையிலிருந்து இறங்கி வந்து வேட்பாளர் பட்டியலே பார்த்தீங்கன்னா கணிசமான ஆட்களை வேட்பாளராக அறிவிக்கக்கூடிய போக்கு என்பது இருக்கு. அதனால அந்த கடைசி நேரத்தில் அந்த பிரச்சாரத்தில் அவர் சொல்லக்கூடிய சில பொய்களை நம்பாமல் சரியாக இந்தியா கூட்டணிக்கு பீகார் ஆட்கள் வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கை தான் நமக்கு இன்னை வரைக்குமே பீகார்ல தெரியுது. தேர்தல் அறிக்கையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப செழுமைப்பட்ட அறிக்கையா இந்தியா கூட்டணி இருக்குது. நிதிஷ்குமார் கூட்டணியையும் அவரோட சேர்ந்திருக்கக்கூடிய சில ஆட்களையும் நாட்களில் பீகாரில் இருக்க வேண்டும் என்று பிஜேபி முடிவு செஞ்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தான் நம்ம இந்த பீகார் தேர்தலை எதிர்கொள்ள போறோம்.